ஹாய் கைஸ், வெல்கம் டு நிகேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பில்டு டு சர்வைவில் வந்துட்டு ஒரு அழகான வீடு கட்ட போகிறோம். பட் ஆல்ரெடி நான் நிறையா வீடு கட்டியிருக்கேன். பட் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன். அதுவும் உங்களுக்காக நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். எக்ஸாம்பிள் வந்துட்டு இவன் வீட்டெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம எதுக்காக. பட் நான் எதுக்கு நான் இது மாதிரியெல்லாம் வீடு கட்ட போகிறேன். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய பிளானோடு தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு இது மாதிரி வந்துட்டு லூஸ்தனமாக கிட்ஸு இந்த ஆப்ஷன் இருக்கு ஒன்று, இது பேர் தான் கிட்ஸ் ஆப்ஷன். இதில் போய் நம்மளாவே வீடு வாங்கிக்கலாம். இதை வாங்கிறதுக்கு வந்துட்டு நம்மளாவே அழகாக ஒரு வீடு கட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வேணுமோ வீடு கட்டியிருக்கான். பட் என் பிளானோட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகுது. மறுபடியும் கிட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறான் பாருங்களேன். இது பேர் தான் கிட்ஸ் ஆப்ஷன். இதில் அந்த வீடு கட்டுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஹவுஸாக தான் இருக்கும். வீடு கட்டுறது பிடிக்கும். ஆனால் இடையில 2 மான்ஸ்டர்ஸ் வந்து துரத்துவானுங்க பாருங்கள், அப்போ தான் கடுப்பாக இருக்கும். சரி பார்த்துக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி கட்டணும். நான் வேறு அவசரப்பட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அதை எனக்கு காமிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. காமிக்கிறேன், பட் வெயிட் பண்ணுங்க. இவனுங்க தான் அந்த மான்ஸ்டர்ஸ். வெயிட் பண்ணுங்க, நம்ம மலை பகுதியாக போய் ஒதுங்கிடலாம். இனிமேல் எப்படி என்ன துரத்துவீங்க? இவன் வீட்டு கூட ஐ லைக் இட்ரா, செம்மையாக கட்டியிருக்கான். பட் எதுக்கு இந்த கேப்புன்னு தான் பார்த்தீங்களா? நான் நின்ன இடத்துல கேப் போடுது. எங்கடா இருக்க லூசு பயலே? ஏன்டா ஒரே சுற்றி கிளாஸாக இப்படி கட்ட போகிறானோ? ஐ திங்க் இப்போ மியூசிக். ஐயோ சுப்பா ஜஸ்ட் கேப்பு. அவனை மாதிரி வீடு கட்டலான்றீங்களா? நோ, என் பிளான் படி நான் வீடு கட்டலான் இருக்கேன். பிகாஸ் நான் அடுத்த வேண்டதை ஃபாலோ பண்ணு. போ வெயிட் அ மினிட். இது எதுக்கு இருக்குது? இது மாதிரி ஃபஸ்ட்டே குப்பையாக வீட்டை போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது 60 செகண்ட் தான் கேப்பு. கிட்ஸ் வாங்கலாம், வாங்கி அது மேலேயே பில்டிங் அடிக்கிட்டு போகலாம். அது நல்ல ஐடியா. பட் இது எது நல்லா இருக்குது? நான் ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கி சும்மா ஒரு செக்கிங் பண்ணேன். பட் இதில் எனக்கு ஒன்றுமே நல்லா இல்லை. இதில் ஒன்று விடாமல் நான் வாங்கியிருக்கேன். வாங்கணும், பட் அது வேஸ்ட் கைஸ். எதுக்கு வச்சுக்கிட்டு? அதான் இது ஃபுல்லாக இப்போ கட்டி முடிக்கணுமே. கடவுளே ஹெல்ப் மீ. ஐயோ, ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு தான் வருவானுங்களே. ஏன்னா கெஸ்ட் இல்லை, நான் தான் கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணுறேன் பாருங்கள். சரி அங்கே இருங்க. அங்கே ஒருத்தன் வீடு கட்டிடுவான், அதான் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது இவனாக கட்டின வீடுன்னு நினைக்க தான் பெருமையாக இருக்குது. பட் ஆனால் எப்படி உள்ளே கிடக்கான் ரொம்ப நேரத்துக்கு? வேறு வழி ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் இருக்கா? வெயிட் அ மினிட். எனக்கு இப்படி சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நான் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது. சும்மா போட்டு பார்த்தேன். ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டிடலாமா? இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சுடா. அட பாவி. ஆக்சுவலி எல்லாம் ஏனியாக யூஸ் பண்ணுறானுங்க இப்போது. அதனால் ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சருக்கு போய் இது எடுத்து நடு சென்டரை பாரு. என் பேர் இங்கே தான் நடு. கரெக்ட், ஐம் ரைட்.
இப்போ இருக்கிறதுலே ஹைட்டாக. அவ்வளோதான். ஏய் அப்படின்னு பார்த்து டக்குன்னு வீடு முடிஞ்சிடுமே. நான் பிளான் பெருசாக போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இதில் இன்னும் செக் வேறு பண்ணணும். வெயிட் அ மினிட். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது இடம். பட் இன்னும் ஒரு 3 வச்சுக்கலாம், போயிடலாம். 4 5. இப்போ டோட்டலாக ஒரு நல்ல ஃப்ளோர் டைல்ஸ்னால் இதை சொல்லலாம். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. இல்லை, இது ஒரு பேஸ் ட்ரீ ஹவுஸ். ஆக்சுவலி ஜாம்பிலாம் மனுஷன்தான். இது ட்ரீ ஹவுஸாக இருக்க போகுது. ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம். சீக்கிரம் வேலை முடியும்னு சொல்லவே முடியாது. இப்போ தான் எனக்கு ஐடியா வருது இப்படி பண்ணலான்ட்டு. அவனுக்கு எப்படா இவ்வளோ பெரிய மூளை இருக்குது? அவன் வீட்டை பாருங்களேன், என் வீட்டை பேஸ் பண்ணியே இருக்குது. ஆக்சுவலி இதில் இன்னொரு நல்ல விஷயம் பண்ண முடியும். எனக்கு ஃபோன் கிளிச்சோ? இல்லை தப்பாக நினச்சிருந்துருக்கேன். ஏன் ஏனி ஒர்க் ஆகலை? இந்த சைடு தான் ஆக்சுவலி ஏனியாக ஒர்க் பண்ண முடிய மாட்டிருக்கே அப்படின்னு பார்க்க பின்னாடி பக்கம் ஒர்க் பண்ணலாம்ல. சைடாக ஒட்டிகிட்டே இருமே. வெயிட் அ மினிட். அப்புறம் இன்னொரு விஷயம் செக் பண்ணணும். இந்த வீடு இப்போ அழகாக இருக்கணும். பட் இது ஆக்சுவலி ட்ரீ ஹவுஸ் மாதிரி நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ட்ரீ ஹவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ விஷயம் நான் பண்ணி டக்குன்னு சொதப்பிச்சுன்னா சொதப்ப வாய்ப்பு இல்லை கைஸ். பட் நான் வீடு இப்போ கட்டுறேன்ல, இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரில. பட் அவன் வீடு மாதிரி தான் இருக்க போகுது. இங்கே ஏறு பாப்பா, முடிஞ்ச ஏறு பாப்பா. ஏட்டானா போச்சு, அவ்வளோதானா? பேஸ் ஃபுல்லாக வரணுமே. சரி, ஜூம் பண்ணு. நோ நோ நோ. விட்டா ஏறிட மாட்டிருக்கே. இது ஏனியா யூஸ் பண்ணலாமான்ட்டு சின்ன டவுட் இருக்குது. வெயிட் பண்ண. ஏன் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டேன்? அவன் மூளையெல்லாம் பேஸ். எப்படிரா லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பேஸுன்னு சும்மா அமுத்திட்டேன். மறுபடியும் உழுவக்கூடாது, அதான் பிரச்சனை. இதுவே இந்த க்ளவுட்ஸில் போயிட்டு அப்படியே வேலை பார்க்கலான்னு சொல்லியிருந்தா என்கிட்ட ஒரு க்ளவுட் வாங்கி வச்சிருக்கேன்ல, அது எப்படா இந்த கியூப் திரும்பிக்கிச்சு? சேம் சில கியூப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக திரும்ப மாட்டிருக்கு. ஐ மீன் இதை டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இந்த திரும்பின கியூப்ஸை பார்க்கவே பிடிச்சல. இந்த சைட்லலாம் என் வீட்டுக்கு நானாக வர சொன்னேன், சொல்கிறா பார்க்கலாம். என் வீட்டுக்கு வான்னு நான் கெஞ்சுனேண்ணா. ஆக்சுவலி இது வைக்க முடியுமா? நல்ல வேலை பார்த்தேன், கஷ்டப்பட்டு. இன்னொன்று வைக்கலாமா? அவ்வளோதான் வைக்க முடியும்.
ஆக்சுவலி இது மாதிரி மைண்ட் ஃப்ரெஷ் கேம்ஸாக விளாட்லாம். அதை விட்டுட்டு ஆக்சுவலி இது என்ன கேம்லன்னு தெரியுமா? இந்த கேம் ரோப்ளாக்ஸில் இப்படி ஒரு கேமாக நீங்கள் கேட்கலாம். சில டைம் இந்த ஏணி ஒர்க் ஆகலை. கீழே கிடக்கிற பொருள்லாம் க்ளீன் பண்ணிடணும். ஐயே இது என்னது? பச்சை கலர். அது ஆக்சுவலி ஏனி. வாட்டர் ஹவுஸ் யார் செம்மையாக ரெடி பண்ணுறாரு சார். நான் ஏணி வச்சுருக்கேன். சாரி, என்கிட்ட லிஃப்ட் இருக்குது. அது என்னால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். டக்குன்னு மேலே வர டக்குன்னு வேலை முடியாமல் லேட் பண்ணால் கோவம் வராதான். சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஏன்டா எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏன் வீட்டுக்கு வரீங்க? கடுப்பாகல. அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் முடிக்கணுமா? சரி, இந்த இடத்துல மட்டும் இது அப்போவே யோசிச்சுருக்கணும்டா லூசு பயலே. இந்த இடத்துல மட்டும் கண்ணாடி வரும். அவ்வளோதான், இந்த பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஆக்சுவலி இதை நான் 4 பாட்டாக பண்ணி வச்சுட்டேனோ. ஓகே, வீடு ஓரளவுக்கு. வெயிட் பண்ணுங்க, இப்போ இன்னும் நான் வீடே கட்ட ஆரம்பிக்கல. ஐடியாவை பாருங்களேன். அதான் ஒரு பிளானோடு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வேறு பிளான் இருந்தேன், இப்போ வந்துட்டு வேறு பிளான் வந்துச்சு. ஏன் இப்படி விட்டு பண்ணிகிட்ருக்கேன்? அந்த இடத்துல இதை பார்க்க ஆக்சுவலி மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. மைண்ட் கிராஃப்டில் சில இது எக்ஸ்ட்ரா இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எனக்கு போடுறதுக்கு டைம் இருக்குது, பட் எனக்கு அது ஓரளவுக்கு பிடிக்காது. பட் நான் விளையாடுவேன். பட் ஹோம் நல்லா வரணும். கீழே பாருங்கள், குப்பையாக்கிட்டேன். இது மாதிரி ஃபன் பண்ணிட்டே பண்ணுறது கூட ஈஸி. வீடியோ போடாமல் வீடு கட்டு வேலை கஷ்டமாக இருக்கும். செத்தண்டா, லாஸ்ட்டு செகண்டில் செத்துப்பேன். சரி, க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா லாஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது வீட்டுக்கு வருவாங்கள்ல. உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? என்கிட்டே இருக்குது, என்கிட்டே இருக்கு. ஐயோ, என்னமோ அமுத்தி விட்டேன்.
ஜஸ்ட் அ மினிட். தப்பிச்சேன். ஷெட், லீவ் கொடுத்துட்டு போயிட்டான்டா. ஒருத்தன் தான் துணைக்கி இருந்தான், அவனும் போயிட்டான். அங்கே ஒருத்தன் தான் இருக்கான். 2 பேர் தான் மிச்சம் வருவான். வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தான், இல்லாமல் போயிட்டான். நீ இங்கே வாழ்ந்துட்றியே, எப்படி மேலே ஏறி வருவேன்? சரி, நான் என் பேச்சுக்கு போகிறேன். பாய். நான் என் வீட்டுக்கு எவனும் நான் ஜாலியாக சொல்லிகிட்ருக்கேன், என் வீட்டுக்கு எவனும் வரலன்ட்டு. இங்கே ஒரு டிசைன் கண்டுபிடிக்கணும். ஐயோ பா, செம்ம ஜம்ப்டாண்ணா. ஹை ஜம்பர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேனே. நல்லா தான் இருக்கு. ஓகே, பெட்டர், பெஸ்ட்டாக இருக்கு. பெட்டருன்னு சொல்ல முடியல, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுது. ஆக்சுவலி இப்போ வீட்டை நான் அழகாக மாற்றுறேன். அடுத்து இன்னும் ஃபர்னிச்சர்லாம் போகணும். நான் லிஃப்ட்டில் ஏறிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கீழே எனக்கு தான் அதிகமாக இருப்பானுங்க. இந்த டைம் கம்மியாக. ஏன் அந்த 2 வீட்டுக்கு எவ்வளவுமே இல்லை? பக்கத்து வீட்டுக்கு புது ஆள் வந்திருக்காரு. எது மாதிரி ஆள்? வீடு நல்லா கத்துறானா? சீனு கத்துறானே. சும்மா இவ்வளோ பெரிய இது இருக்கக்கூடாது. அம்மா இவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. அப்படியே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சைடு தான் இருக்குது. நான் பார்ட்டாக பிரித்து பண்ணுறேன்ல, அதனால ஓகே, ஈஸியாக அழகாக பண்ணிட்டேன். இது மாதிரி எவனாவது வீடு கட்டியிருப்பானா? அதெல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏய், போக போக வீடு, நான் ஒரு இன்ஜினியர் ஆகிருக்கேன் நாட்டுக்கு. சும்மா சொன்னேன். வீட்டுக்கு கட்ட பிளான் பண்ணுறவன் ஆயிடுவேன் நாட்டுக்கு. பட் ஐ லைக் டு பிகம் அ டாக்டர். ஓகே, இப்போ என் ஐடியாவை பாருங்கள். இங்கே ஒரு பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு வீடு வரப்போகுது. அந்த வீட்டுக்கு ஹியரா? ஹாய். அதுவும் ஒரு வுட் ஹவுஸ் தான். வுட் ஹவுஸ்.
அவ்வளோதான். இந்த வீடு நல்லா வரதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் இந்த வீடு பிளான் கொடுத்த ஆள் வந்துட்டு நான் தான். பட் நான் வந்துட்டு வேறு பிளானோடு வந்தேன். ஒரு பெரிய 3 ஃப்ளோர் ஹவுஸ் கட்டலான்ட்டு. பட் அப்புறம் தான் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பையனை பார்த்து ஞாபகம் வந்துச்சு. பக்கத்து வீட்டுனா இந்த கேமில் வாவ், வீடு சூப்பராக வரப்போகுது, பர்ஃபெக்டாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடு அழகாக இருக்குது. வெயிட் அ மினிட். இதுக்கு மேலே தான் எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது. வுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கரெக்ட். ஓ ஆமால, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மிஸ்டேக். குட்டி வீடாக இருந்தாலே போதும். பிகாஸ் இங்கே ஒரு வாவ், காரணம் பிடிச்ச வேணே மறுபடியும் கிட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறான். ஏன்டா கிட்ஸ்லேயே இருக்கீங்க? சரி, கதவையும் அடித்து வச்சுட்டு போகுது. ஆனால் உள்ளே ஒரு ஸ்டெப்பு வச்சுக்கிச்சு. பேஸ், ஐ மீன் லிஃப்ட்டு இப்போ இங்கே லேண்ட் ஆகுதா? அதுக்குன்ட்டு இத்தனோண்டு வீடாடா. இப்போ யோசிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைம் எனக்கு கம்மி ஆளுங்க தான் இருக்கு. ஏய், லாஸ்ட் ஒரு லைஃப்டா. இப்போ என்ன ஐடியானா, இது செங்கல் யூட்டன் 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 யூட்டன். கிளாஸை பார்த்தீங்களா, மின்னுக்கு. ஏதாவது ஒன்று வச்சுட்டு அவ்வளோதான் வைக்க முடியும்.
இப்போ சும்மா வச்சு பார்க்குறேன். சொன்னேன்ல, அது பிரச்சனையே இல்லை. இப்போ என் வீடை வந்துட்டு பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு சூப்பர் வீடு வந்துடும். இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இல்லைன்னா நான் நிம்மதியாக வீடு கட்டியிருப்பேன். அப்படி ஒரு அப்டேட் கண்டுபிடிக்கடா. எனக்கு அந்த கேம்லாம் பிடிக்காது. இது மாதிரி வீடு கட்டுங்கடா. செம்மையாக வீடு கட்டுறானுங்களே என் பசங்க, பக்கத்து வீட்டு பசங்களாம். ஐயோ, ஓகே. போயிட்டு கண்டுபிடிச்சேன்ல. வெயிட் பண்ணுங்க, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? கிளாஸ் மேலே வைக்கலாமா வேணாமா? வைக்கலாம். கிளாஸ்னால் ஒரு மாதிரி கண்ணு தெரியாமல் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல இப்போ கீழே ஃபுல்லாக குப்பையாக இருக்குமே. கீழே கூட அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே தான் இப்போ முக்கியம். வீடு டோட்டலாக வேலை முடியும் போகுது. அடுத்து ஏதாவது வேலை இருக்கா? ஃபர்னிச்சர்ஸ் போடலாம், பட் கொஞ்சம் லேட் ஆகும். சரி, கீழே போய் நான் டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான் க்ளீன் பண்ணிட்டேன். லிஃப்ட்டில் ஏறாமல் இதில் ஏறி போகணும். நம்ம வீட்டில் வீடு இருக்கட்டும். விண்ட் மில் என்னாச்சுரா உனக்கு? நூல் மாதிரி பண்ணிட்ட. வெயிட் பண்ண, நானும் ஒரு சின்ன வார் போயிட்டு வரேன். யோயோ, சின்ன வாரம் தான்டா சொன்னேன், பெரிய வார் காமிச்சிட்டிங்களேடா. ஓகே கைஸ், நான் வீடியோ முடிக்கலை, பட் வீட்டை அழகாக்காமல் நான் முடிக்க மாட்டேன்.
இப்போ வந்துட்டு எப்படி வேணாலும் கேரக்டர் வச்சு என்ன கேரக்டர் வச்சாலும் ஏற முடியுதான்னு பார்த்து வரலாம். ஏன்னா தப்பாக ஏதாவது கேரக்டர் வச்சிட்டேன்னா என்ன சொல்கிறீங்க? ஐயோ 14 செகண்ட் தானே முடிஞ்சிடும். அந்த ஏலியன் நான் ஜூமில் பார்த்தேன் கைஸ். இறங்கிடா வெட்ட. ஏத்தாண்டா, நல்ல விஷயம். யார் சாமி இந்த பொண்ணு? என்ன மாதிரி வீடு கட்டிக்கோ. இந்த இடத்துலையும் லாபா வந்தால் வீட்டை நாளக முடிச்சுப்பேன். அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் சூப்பர். இந்த கேரக்டர் வச்சா எவ்வளோ வேகமாக ஓடுறாங்கன்ட்டு பாருங்கள். ஹே, க்ளவுடில் அசால்ட்டாக அணிக்கிறான். மரத்து மேலே நிற்க முடியுமா? ஐயோ ஐயோ, எனக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா கீழே குப்பைலாம் க்ளீன் ஆகிருக்கா? யா, ஃபுல் க்ளீன். பேஸ் மட்டும் இவன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அவன் வீடு இருக்கட்டும், அது என்ன இந்த ஓகே ஓகே. எப்படி மறுபடியும் இது மேலே ஏறணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணுறியா? யார் இந்த எல்லோ? நான் உங்களோட குட்டி பையன் கைஸ். ஸ்வைங். ஒரு சின்ன திங்கிங். எல்லாம் வாங்க, வரதுடா வாங்க. ஓகே தானே? உல்டாவா ஏற்றிடா. கோத்து விட்டுறதுக்குனே இருக்கானே. என்னத்தை தூக்கி மேலே வைக்கலாம்? இந்த பக்கமாக ஏறணும்டா.
உள்ளே இன்னும் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் போடணும். ஹாய். ஹாய். இவ யாருன்னு எனக்கு தெரியாது கைஸ். ரிப்ளை பண்ணுவாளா மாட்டாளா? What the hell is this? What the hell is that? House. அசிங்கம் போச்சு. What the moss? கீழே குதிச்சிட்டா. கியர்ஸில் போய் அடுத்து என்ன நல்லதாக வாங்கலாம்? ராக்கெட் லான்ச்சரா? என்னமோ பிளாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாருக்கிட்டன்றேன்? எல்லாத்தையும் அடிச்சு போட்டேன். அடிக்கடி வேற மாட்டிக்கிறான். நீ பார்த்து இருப்பா தம்பி. செம்மையாக இருக்கே. சரி, வீடை பற்றி பேசாமல் ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணுமே. நான் குட்டி பையன் நினச்சி என்னை பி கேர்ஃபுல்லுன்ட்டு போகுது. நான் குட்டி பையனான்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பை.
நான் குப்பனை எதோ சொல்கிறேன்னு தெரியுமா கைஸ்? இந்த கீழே தெரியாமல் உழுவுதில்ல அதெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. என்ன பண்ண? ஹே ஹே லைட்டில் நின்றுட்டுருக்கேன். ஐயோ என்னாச்சு எல்லா இடத்துலையும்? ஓகே கைஸ், இப்போ நம்ம பேஸில் போய் பார்த்தா இந்த வீடு ஆனால் செம்மையாக வந்திருக்கே. அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கேன். வெயிட் ஆ மினிட், இப்போ வெளில போய் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ். அம்மே நான் என்ன பைத்தியமாக இருந்தாலும் பார்க்குறீங்க? இப்போ தெரியும் நான் பைத்தியமா இல்லை ப்ரோவா. தப்பா இருக்கே. இப்போ வரல, அதனால் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்போம். ஃபர்னிச்சர்ஸில் தான் இனிமேல் வேலை. பார்த்தோன்னே தான் ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. இப்போ ட்ரீ ஹவுஸில் ட்ரீ இல்லாமல் எப்படி? ஏய், என்ன மாதிரி எவனாவது பில்டு பண்ணியிருப்பானாடா? ஐயே, என்ன அடிக்கடி நோப் மாதிரி இருந்தது. ஏய் வாங்கடா, மான்ஸ்டர் கூட எனக்கு 1v1 ஒன்றா பிளாஸ்ட். சாவுங்கடா, சாவுடா 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 சாவுடா. இது ஒன்றும் அடிக்கடி ஓகே நல்லா தானே இருக்குது.
மாட்டினேன்டா. குட்டி சாத்தானா அதுக்கு தான் இருக்கக்கூடாது. இது என்ன அதுன்னு கெஸ் பண்ணீங்களே. நோ, இறங்குடா. மாட்டிக்கிட்டேனே. இது என்ன அதுன்னு தெரியுமா? வெயிட் அ மினிட். இது என்ன ஆகுதுன்னா ஸ்டேஜ் இது. அப்படி தான் வீடு கட்டணும். கட்டு. சில டைம் நான் அப்படி தான் பண்ணுவேன். மன்னிச்சுடு. நைஸ் ஹவுஸ். ஏனோ இப்படி ஏறணும் வா.